பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. குறிப்பாக ஆசிய நாடுகளிலே 40% மக்கள் நகரத்திலே வசிக்கின்றார்கள், 60% மக்கள் தான் கிராமத்தில் இருக்கின்றார்கள். தமிழகத்தை பொறுத்தவரையும் இந்தியாவிலே அதிக நகரத்திலே வசிக்கக்கூடிய மக்களாகத்தான் கேரளாவுக்கு அடுத்தபடியாக 2வது இடத்திலே தமிழகம் இருக்கின்றது. இங்கேயும் 40% மக்கள் நகர்ப்புறத்தில் தான் வசிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னும் 5 ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா 50% தாண்டிடும் என்று நகர்ப்புறத்துடைய வளர்ச்சியினுடைய ஆய்வாளர்கள்லாம் கூறிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கிறப்போ இந்த இயற்கை விவசாயத்தை எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்விக்குறி. கியூபா போன்ற நாடுகளெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இடங்கள் இருந்தால் அங்கே லான்ஸ் போட மாட்டாங்க, பெரும்பாலும் காய்கறிகள் பயிரிடுவாங்க, தோட்டங்கள் போடுவாங்க. அங்கே வேலை செய்கிறவங்க ஒயிட் காலர் ஜாப்ன்றாங்க பாருங்கள், ஆஃபீஸுக்கு வர்றவங்க தோட்டத்தில் 1 மணி நேரமாவது வேலை செய்துட்டு தான் ஆஃபீஸில் உட்காரணும். கியூபாவில் அதுதான் அங்கே நடந்துகிட்டு இருக்குது. நம்ம இந்தியாவில் அதுக்கு ஒரு எதிர்மாறான விஷயங்களை நாம் கையில் எடுத்துருக்கிறோம். இப்படி ஒரு சூழ்நிலையில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு வளரும் மக்கள் தொகையிலும் வளரும் நகரமாக்குதல் நிலையிலும் இந்த விவசாயம் எப்படி தாக்கு பிடிக்கும் அப்படின்றது தான். பெரும்பாலும் மாடித்தோட்டங்களை போட்டுட்ருக்கிறாங்க. இந்த பகுதியிலெல்லாம் மாடித்தோட்டங்கள் போட வேண்டிய அவசியம் இங்கே இல்லை. சென்னை போன்ற பெருநகரங்களில் மாடித்தோட்டம் போடுறாங்க. எங்கள் பகுதியிலலாம் விவசாயத்துக்கு ஆட்கள் கிடைக்காத காலம். நிலம் இருக்குது, விவசாயத்துக்கு ஆள் கிடைக்கல. அது ரசாயன விவசாயமாகட்டும் இயற்கை விவசாயமாகட்டும் ஆட்கள் பற்றாக்குறை ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த சூழ்நிலையில் இந்த விவசாயத்தை எப்படி செய்வது என்று ஒரு கேள்விக்குறியாக நாம் சிந்திச்சிட்ருக்கிறோம். இந்த இயற்கை விவசாயம் குறிப்பாக பார்க்கணும்னா அரசு பல திட்டங்களை செயல்படுத்த விரும்புது. அரசு என்ன நினைக்குதுன்னா அவங்க மனசில் என்ன அதிகாரிகள் நினைக்கிறாங்களோ அதை தான் இங்கே செயல்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. விதைகளை கூட பார்த்துருப்பீங்க நீங்கள். இந்த கூட்டத்தில் சொல்லியாக வேண்டியதாக இருக்குது. மரபு மாற்றப்பட்ட நெல் விதை வந்துடுது இங்கே, இல்லைங்களா? மரபு மாற்றப்பட்ட நெல் இந்தியாவில் கொண்டுட்டு வந்துட்டாங்க. நமக்கு 2 லட்சம் நெல் ரகங்கள் இந்தியாவில் இருக்குது. எல்லாமே அழிஞ்சிட்டு போக இன்னும் 40,000 நெல் வகைகள் நம்ம கையில் இருக்குது. காய்கறிகளில் பார்த்திங்கன்னா கத்திரியில் பார்த்திங்கன்னா 3000க்கு மேம்பட்ட ரகங்கள் இருக்குது. அதுலேயும் மரபு மாற்றப்பட்ட காய்கறிகள் ஆராய்ச்சியாளர்களும் ஆட்சியாளர்களும் கொண்டுட்ருக்கிறாங்க. விவசாயிகள் ஒரு பக்கம் தற்கொலை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அது ரசாயன விவசாயிகளாகட்டும் இயற்கை விவசாயிகளாகட்டும்
1 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் செத்துக்கிட்டே இருக்கிறான். இந்தியாவில் 1 மணி நேரத்துக்கு ஒரு ஆள் செத்துறான். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், ஒரு நாளைக்கு 30 பேர் சாவறாங்க. அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு தாண்டி ஒரு ஆள் சாவறான். இது வந்து நம்ம சொல்லலை, என்எஸ்எஸ்ன்னு ஒன்று இருக்குது, நேஷ்னல் சாம்பிள் சர்வேன்னு ஒன்று இருக்குது. அவங்களுடைய புள்ளிவரங்கள் தான் இதை நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் இந்த விவசாயத்தை பற்றிலாம் பேசிகிட்டே இருக்கிறோம். கல்விக்கூடங்கள்லாம் நிறைய இருக்குது. எங்கே பார்த்தாலும் வேளாண்மை கல்லூரிகளை திறந்துகிட்டே இருக்கிறாங்க. வேளாண்மை கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டால், நீங்கள் அக்ரிகல்ச்சர் காலேஜுக்கு வரீங்க, தனியார் கல்லூரியில் 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் கொடுத்து சேர்றாங்க. சேர்றப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டால், பேங்க்கில் வேலை கிடைக்குங்க, அதுக்காக போக போகிறேன் அப்படிங்கிறான். இன்னும் ஒரு தெளிவானவன் என்ன சொல்கிறான், எனக்கு சர்வீஸ் கமிஷனில் எழுதலாம், ஃபஸ்ட் குரூப் எழுதலாம், செகண்ட் குரூப் எழுதலாம், அதுக்கு போகிறேன் அப்படிங்கிறான். யாரும் விவசாயத்துக்கு வர அப்படி சொல்கிறது இல்லை இல்லைங்களா? அதுதான் அங்கே நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் கல்லூரிகளை திறந்துகிட்டே இருக்கிறாங்க, விவசாய கல்லூரிகளை திறந்துகிட்டே இருக்கிறாங்க. அமைச்சர்களும் சரி, சட்டமன்ற உறுப்பினர்களும் சட்டசபையில் பேசுகிறப்ப என்ன சொல்கிறாங்க, என் தொகுதியில் ஒரு விவசாய கல்லூரி வேணும்னு கேட்குறாங்க. தொகுதியில் இருக்கக்கூடிய வேளாண்மை மக்கள் படுறும் துன்பத்தை யாரும் பேசுகிறதில்ல, துயரத்தை யாரும் பேசுகிறதில்ல. ஒரு கல்லூரி ஆரம்பிச்சிட்டா எல்லாமே போய் நடந்துருமா என்னான்றது தெரியல. இந்த 2 லட்சம் விதைகள் இருந்துருப்பாருங்க. 2 லட்சம் விதைகளை எந்த பல்கலைக்கழகத்தில் கண்டுபிடிச்சாங்க? நெல் 2 லட்சம் விதைகள் இருந்தது. காய்கறிகளில் கத்திரி 3000க்கும் மேற்பட்ட கத்திரி விதைகள் இருந்தது. சிறுதானியங்கள் இருந்தது. அன்றைக்கி எந்த பல்கலைக்கழகங்களும் கிடையாது. இந்த மரபு மாற்றப்பட்ட விதைகளும் அன்றைக்கி இல்லை. இப்படி ஒரு சூழ்நிலை நமக்கு. இப்படி ஒரு பக்கம் இருக்கிறப்போ நகரமயமாக்குதல் ஆகிட்டே இருக்குது. நவீன வேளாண்மையை பற்றி பேசிகிட்டே இருக்கிறாங்க. உற்பத்தி அதிகமாகிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க. மக்கள் தொகையும் அதிகமாகவே போயிட்டே இருக்குது. ஆனால் விவசாயிகளுடைய வாழ்க்கை தரம் ரொம்ப கம்மியாகவே இருந்துகிட்ருக்குது. நீங்கள் இப்போது நகையே நம்ம தங்கத்தை ஒப்பிட்டே பேசுவோம். ஏன்னா தங்கம் தான் ஒரு ஒப்பீடுகளுக்கு, தங்கமும் நமக்கு எரிபொருள் இருக்குது பாருங்கள், இந்த ஃபோசில் ஃபியூல் இருக்குது பாருங்கள், டீசலு பெட்ரோலெல்லாம் பார்த்தீங்கன்னா 1974 75 பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் டீசல் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? 1 லிட்டர் டீசல் எவ்வளோ விலை விற்றுருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை 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 1 லிட்டர் டீசல், இவர் சொன்னது கரெக்டு. 1 லிட்டர் டீசல் 85 பைசா. எதுங்க? 1 லிட்டர் டீசல் 85 பைசா. 1 கிலோ நெல் 1 ரூபா இல்லைங்களா? 1 கிலோ நெல் 1 ரூபா. நான் இந்த மதுராந்தகம் பகுதியை சேர்ந்தவன் தான். ஏன்னா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பங்குகள் நிறைய இல்லை, பெட்ரோல் பங்குகள் நிறைய இல்லை. மதுராந்தகத்தில் தான் நாங்கள் வந்து பெட்ரோல் டீசல் வாங்க முடியும் ஆயில் என்ஜின்களுக்கு. அப்போ நெருக்கடி நேரம், எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இந்திரா காந்தி அம்மையார் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணிட்டாங்க. விவசாயத்துக்கு டீசல் கோட்டாவாக தான் கொடுப்பாங்க. மதுராந்தகத்தில் தொண்டு நாங்கள் டீசல் வாங்குறப்போ பார்த்தீங்கன்னா 15 லிட்டர் தான் கொடுப்பான். அப்போ 85 பைசா கொடுத்தா 1 லிட்டர் கொடுத்துருவான். 1 லிட்டர் டீசலை கொடுப்பான். 5 பைசா என் ஜோபில் இருந்தது இல்லைங்களா? 15 பைசா என் ஜோபில் இருந்தது. இன்றைக்கி 1 கிலோ நெல் வந்து 25 ரூபா. அரசு எம்எஸ்பி 25 ரூபா. 25 ரூபாய்க்கு டீசல் கிடைக்குதான்றது தான் கேள்வி. 25 ரூபாய்க்கு டீசல் கிடைக்கல. நான் சொல்கிறது 73 74. அப்போ பெண் கூலி ஆட்கள் பார்த்தீங்கன்னா பெண்ணாளுக்கு 2 ரூபா தான் கூலி கொடுப்போம். 2 ரூபா தான் கூலி. நான் நாட்குறிப்பை வச்சிட்டு இருக்கிறேன். 2 ரூபா கூலி. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1 கிலோ நெல் 1 ரூபா. 2 கிலோ நெல்லை விற்றோன்னா 2 ஆள் கூலி, 1 ஆள் கூலி கொடுத்துருவேன். இன்றைக்கி 1 கிலோ நெல் 25 ரூபா, 2க்கு 50 ரூபா. இன்றைக்கி பெண்ணாள் 50 ரூபாய்க்கு வராங்க, 350 ரூபாய்க்கு வராங்க. இப்போது எவ்வளோ டிஸ்பேரிட்டிஸ் இருக்குது பாருங்கள். டிஸ்பேரிட்டிஸ் நிறைய, வேறுபாடுகள் நிறைய இருக்குது. இப்படி இருக்கிறப்போ விவசாயத்தை எப்படி கையில் எடுப்பாங்கன்றது தான். கல்விக்கு பார்த்தீங்கன்னா கல்வி வியாபாரமயமாயிடுது. என்றைக்கு இந்த கல்வி மருத்துவம் எல்லாம் புனிதம் நினைக்கிறோமோ அது அத்தனையுமே வணிக பொருளாக போயிடுது. இந்த சூழ்நிலை நீங்கள் எப்படி விவசாயத்தை கையில் எடுப்பீங்கன்றது தான் ஒரு கேள்வி. அதுக்காக தான் நிறைய சொல்லிகிட்டு இருக்கிறது என்னென்னா,
செலவுகளை குறைங்க, கட்டுப்படி ஆகக்கூடிய செலவுகளை குறைங்க. இயற்கை விவசாயத்துலேயும் செலவுகள் இருக்குது, கொஞ்சம் செலவுகளை குறைங்க, இயற்கை விவசாயத்துக்கு வாங்கன்றது தான். மற்ற நாடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 2% பேர் தான் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறான் இல்லைங்களா? மீதி அத்தனை பேரும் அவனுக்கு லைஃப் லைன் அது கிடையாது. நமக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இன்னமும் 60%, 65% விவசாயத்தை நம்பி இருக்கிறாங்க. நமக்கு இது லைஃப் லைன் இன்னைக்கு. ஆனால் யாரும் இந்த விஷயத்தை கையில் எடுக்கிறாப்படி தெரியல. அப்போது நாம் இதுக்கு எப்படி மாறுறது? இந்த சூழ்நிலையில் உற்பத்தி அதிகமாக இருக்கிற காலகட்டங்களில் இந்த மரபு மாற்றப்பட்ட விதைகள் ஏன் வரணுன்ற ஒரு கேள்வி. நம்மளுடைய விவசாயிகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்களுக்கு நேரில் போகணுங்க. நேரில் போகணுன்னா போய் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு தடவை போடுறது மட்டும் இல்லைங்க, அங்கே இருக்கக்கூடிய அரசு அலுவலர்களோட தொலைபேசி எண்ணை வாங்கி வச்சுக்கணும். உதாரணத்துக்கு இங்கே வந்திருக்கிறவங்க அப்படியே யோசிச்சு பாருங்கள், உங்களுடைய உதவி வேளாண்மை அலுவலர் யாருன்னு அவரோட ஃபோன் நம்பர் உங்கள்கிட்ட இருக்கா? உதவி வேளாண்மை அலுவலர் அவரோட ஃபோன் நம்பர் இருக்கா? கால்நடை டாக்டர் அவரோட நம்பர் இருக்கா? உதவி பொறியாளர் வேளாண்மை பொறியியல் துறை, அதே மாதிரி நம்மளுடைய சொசைட்டி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி அந்த சொசைட்டியோட செக்ரட்டரி நம்பரு, உங்கள் விஏஓவோட நம்பரு, இதெல்லாம் கையில் இருக்கணுங்க. இல்லைனாலும் இருக்கணும். ஏன் இருக்கணும்? இப்போ உதாரணத்துக்கு இப்போ 15ஆம் தேதி ஒரு கேம்ப் போட போகிறாங்க. இந்த 15ஆம் தேதி கேம்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்படி ஒரு கேம்பை நாங்கள் ஏற்கனவே போட்டோம். ஒரு 1.5 வருடத்துக்கு முன்னாடி போட்டப்ப இந்த கேம்பில் என்னங்க நமக்கு நடந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமாக அந்த கேம்பை விட்டாங்க. அதுக்கப்புறம் பல்வேறு வகையான கிராமங்களுக்கு அரசு அதிகாரிகளே செல்லக்கூடிய திட்டங்கள் போட்டாங்க, அதை போட்டுட்ருக்காங்க. அதே மாதிரி தாலுகா அலுவலகங்கள் மூலமாக வருவாய்த்துறை மூலமாக கூட்டங்கள் போடுறாங்க. இதை நம்ம கொஞ்சம் அலட்சியமாக நம்ம எடுத்துக்கிறோங்க. பட் அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ நீங்கள் போய் ஒரு விண்ணப்பத்தை ஒரு அலுவலகத்தில் கொடுத்தீங்கன்னா அதை அவங்க எப்படி தொடர்ந்து அது மேலே கவனம் கொள்ளுவாங்கங்கிறத விட இந்த மாதிரி கேம்பில் நீங்கள் ஒரு விண்ணப்பம் கொடுத்தீங்கன்னா அது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அளவுக்கு அது ஆய்வுக்கு வரும். இப்போ உதாரணத்துக்கு வந்தவாசியில் கொடுத்துருக்காங்க, 20 அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னா எந்தெந்த துறைக்கு கொடுத்தாங்க, அதன் மேல் நடவடிக்கை எடுக்கப்பட்டதா, அந்த நடவடிக்கை எடுத்ததை 3 அதிகாரி பார்ப்பாங்க. உண்மையான பதில் சொல்லியிருக்காங்களா இல்லை சும்மா கடமைக்கு சொல்லி தள்ளிட்டாங்களா அப்படிங்கிறத. சாதாரணமாக நீங்கள் பட்டா கேட்குறத விட இந்த மாதிரி கேட்குறப்ப இன்னும் கொஞ்சம் கூடுதலான கவனத்தோடு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் பேச வந்த தலைப்பு இரவு நேரத்தில் தண்ணி பாய்ச்சணும்னு நான் சொல்லிகிட்டே இருக்கேன். குழுவில் இரவு நேரத்தில் தண்ணி பாய்ச்சணும், பகலில் தண்ணி பாய்ச்சக்கூடாது, இந்த வெயிலில் தண்ணி பாய்ச்சக்கூடாதுன்னு சொல்கிறேன். அது எப்படி நடக்கும்? இரவில் எப்படி தண்ணி பாய்ச்ச முடியும்? இப்போ உதாரணத்துக்குங்க, நம்மளுடைய மொபைலில் நம்ம கையில் வச்சுருக்கக்கூடிய கைபேசியில் அதிலே நீங்கள் ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம் உங்கள் மோட்டரை. அப்படி ஒரு காரியம் பண்ணணும்னா அதற்கான ஒரு சின்ன மோட்டார் ஒரு கருவி விற்கிறாங்க. அதோட விலை 5500 ரூபாயிலேருந்து 6000 ரூபா. இது பக்கத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை பொறியியல் துறையில் கேட்டிங்கன்னா, உங்களுடைய பிடிஓ ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா அங்கே வேளாண் பொறியாளர் இருப்பாங்க. அவங்கள்ட்ட விண்ணப்பம் கொடுத்தீங்கன்னா சும்மா இதை மாட்டி கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேங்க, இந்த கூட்டத்தில் உட்காந்துருக்கப்பே உங்கள் மனசு சொல்லும், இவங்க எப்படா பேசி முடிப்பாங்க, சீக்கிரம் போய் தண்ணி பாய்ச்சணுமே, இவ்வளோ நேரம் அறுத்துக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு உங்களுக்குள்ள மனசு தோணும். அதுக்கு பதிலாக இப்போ உட்காந்துருக்கீங்களா, மொபைல் ஆன் பண்ணுறீங்க, ஸ்டார்ட் கொடுக்குறீங்க, இந்த நிமிஷம் தண்ணி பாயும். ஒரு டியூப்பை தூக்கி அந்த ட்ரம்முக்குள்ளே போட்டு வச்சுட்டு வந்திருக்கீங்க. இந்த வெஞ்சுரியில் இருக்க இதை எடுத்துக்க அப்படின்னா ஏபிசின்னு இருக்குது. ஏ எடுத்துக்க அப்படின்னா ஏயை தட்டினீங்கன்னா மீனமிலம் போயிடும். புதன்கிழமை பஞ்சகாவியா போகணும், சிபியை தட்டினீங்கன்னா அது போயிடும். முன்னாடியே செட் பண்ணி வச்சிடலாம். அப்போ ஒரு நிம்மதி இருக்கும். வயதானவங்களுக்கு அடிக்கடி தோட்டத்துக்கு போக முடியாது, பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது. நம்மளை யார் கூட்டிகிட்டு போவாங்க, நடந்து போகிறது, வெளிச்சத்தில் ஏதாவது போகும் வரும்,
அந்த நேரத்தில் போகிறது வர்றது எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு காரியம் பண்ணோம்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய எளிமையான இயந்திரம் இதை பயன்படுத்திக்கணுங்க. அதே மாதிரி சூரிய ஒளியில் இயங்கக்கூடிய உங்களுடைய மோட்டார், சோலார் பம்பு, அதுக்கெல்லாம் இப்போ மானியம் கொடுத்துட்ருக்காங்க. எல்லா பகுதியிலையும் 5 HP, 7.5, 10 இந்த குதிரை திறனில் உங்களுக்கு மோட்டார்கள் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் ஈபிக்கு எழுதி வச்சு தட்கல் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணி உங்களுக்கு கிடச்சி நீங்கள் ஒரு விவசாயம் பண்ணுறதை விட இந்த வேலையை இன்றைக்கே ஆரம்பிக்கலாம். ஒரு ஊரில் இருக்கக்கூடிய குளம் நல்லா இருக்கணும், அந்த குளங்களை இணைக்கக்கூடிய கால்வாய்கள் ஒழுங்காக இருக்கணும். இது ஒழுங்காக இருந்தாலே ஊர் நல்லா இருக்கும். இதைத்தான் நம்ம நீர் மேலாண்மையில் நீண்ட காலமாக சொல்லிட்டு வர்றோம். பட் அது வந்து உங்களுக்கு சொல்லி 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 ஒரு மாதிரி புளிச்சு போயிருக்கும். அதனால் அதுக்கு அடுத்த செய்தியை நான் சொல்கிறேன், சரிங்களா? ஒரு ஊரில் உண்மையிலே கால்வாயில் யாராவது மண்ணை கொட்டி இருந்தா, கால்வாயில் தென்னை மரத்தை நம்ம வெட்டி இருக்கோம், அதோட அடி தண்டை கொண்டு போய் கொட்டி வச்சுருக்கோம், தண்ணி வர்ற வழியில் இப்படிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்னொரு 4 மாதத்தில் மழை வரும். அதுக்குள்ளே அந்த வாய்க்காலை சிறப்பாக எடுத்து விட்டால் அந்த தண்ணி மழை பெஞ்சால் இந்த குளத்துக்கு வந்துடும். இந்த திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், வேலூர் இந்த 3 மாவட்டங்களில் நான் பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய ஏரிகள் முறையான இடத்துல அழகாக அமைக்கப்பட்டிருக்கிறதா நான் பார்ப்பேங்க. அதை வந்து கம்ப்யூட்டரில் நம்ம ஜிஸ் ப்ரோக்ராமில், அதாவது தொலையுணர்வு தொடர்பு திட்டத்தோடு பார்க்குறப்பையும் நம்மளுடைய முன்னோர்கள் எவ்வளோ அழகாக அமைச்சிருக்காங்க. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய மண்ணுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு குளத்தையும் அமைச்சிருக்காங்க. அப்படி அமைச்சிருந்தும் நமக்கு ஒரு பிரச்சனை வருது இயல்பாக. நீங்கள் இப்போ தானேங்க நம்ம வந்து ஹைப்ரிட் விதைகளை பற்றி பேசுகிறோம். இப்போ நாட்டு விதைகள் அப்படிங்கிறப்ப அந்த இயல்பான பட்டத்தோட ஒரு காரியம் நடக்கிறது அப்படிங்கிறது எப்படி நடந்திருக்கும் அப்படி யோசிச்சு பாருங்களேன். ஒரு குளம் இருக்குது, குளத்தில் தண்ணி நிற்கிது, பூமிக்குள்ளே ஒரு கடின பாறை வரும், தோண்டி பார்த்தீங்கனாலே ஒரு சட்டு பாறைன்னு சொல்லுவோம். அது எவ்வளோ ஆழத்தில் இருக்கும்? முழங்கால் ஆழத்தில் இருக்கும். அப்போ இந்த குளத்தில் இருக்க தண்ணீர் வந்து அந்த சட்டு பாறை மேலேயே அப்படியே நகர்ந்து ஒவ்வொரு குளமும் அங்கே இருக்க மண்ணுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 கிலோமீட்டர் 2.5 கிலோமீட்டர் அந்த சுற்றளவுக்கு இப்போ கையை நான் விரித்து வச்சேன்னா எப்படி இருக்குமோ இந்த குளம், இதில் இருக்க தண்ணி இந்த கையை விரிச்சனோ அந்த அளவுக்கு அப்படியே பரவிக்கிட்டே இருக்கும். இது பூமிக்குள்ளே உங்களுக்கு தெரியாமல் நடக்கும். இப்போ முன்னோர்கள் சொன்னாங்க பார்த்தீங்களா, இப்போ ஏப்ரல் 14 சித்திரை 1 அதுலேருந்து சித்திரை 10 தேதிக்கு ஒரு மழை வரும். இந்த மழையோட முக்கியத்துவம் என்ன? நம்ம தூவுனா ஒரு சின்னதாக முளைக்கணும், அல்லது அந்த நேரத்தில் உழுகணும். கடினமாக இருக்க நெல் வயல்காரங்க உழுகணும், பூ மாதிரி வச்சுருக்கிறவங்க தூவணும். 1. அடுத்து எப்போ மழை வந்திருக்கும்? மே மாதம் 2ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ளே அந்த டைமில் வந்திருக்கும். அதோட முக்கியத்துவம் என்ன? அந்த டைமில் விதையை தூவிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இடையிலையும் என்ன நடந்துட்டுருக்கும்? பூமிக்குள்ளே அந்த தண்ணி போயிட்டே இருக்குது, ஒரு ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு மே மாதத்தோட கடைசி வாரத்தில் நமக்கு மழை பொழிகிறது. ஜூன் மாதத்தோட 15 அல்லது 20 தேதி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பழைய பஞ்சாங்கங்களில் பார்த்திங்கன்னா அந்த மழை பெய்யும் நாள் இதோட இடைவெளியை பார்த்திங்கன்னா ஒரு தடவை விதைச்சிருப்பாங்க, வளர்ந்துருக்கும், பூ வர்ற நேரம், காய் பெருகிற நேரம், இதுதான் அந்த பட்டம்னு இருந்தது. அப்போ அதனால தான் மானாவாரி பயிரும் சிறப்பாக வளர்ந்தது. இப்பையும் வளரப்போகுது, இந்த ஆடிப்பட்டத்தில் வளரப்போகுது. கடவுள் கிருபையால் இந்த வடக்கு மாவட்டங்களில் இருக்க உங்களுக்கெல்லாம் தேவைக்கு அதிகமாக திட்டுற அளவுக்கு மழை கிடைக்கிது. அதனால் நீங்களாம் சந்தோஷமாக இருக்கணும். அது எங்களுடைய ஆசை, வாழ்த்துக்கள். ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நிலத்தை சும்மா போடாதீங்க. நிலம் எல்லாருக்கும்லாம் கிடைக்கிறது இல்லைங்க. நிலம் எல்லாருக்கும்லாம் கிடைக்கிறது இல்லை. உண்மைக்கு சொல்லப்போனால் அதெல்லாம் ஒரு ஆசீர்வாதம். உங்களுக்கு ஒரு 1/2 ஏக்கர் நிலம் இருக்கிறது கூட ஒரு ஆசீர்வாதம். அது நிறைய இல்லாதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுங்களா? அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலத்தை நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும்? நான் சோம்பேறிங்க, என்னால் அதிக வேலை செய்ய முடியாது, அல்லது நான் வந்து வயசாகி போச்சு, என் பிள்ளைங்கள்லாம் என்னை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டானுங்க, நான் இல்லை, அல்லது என்னால் அடிக்கடி போய் பார்க்க முடியாது, அதுக்கான பயிராக தேர்ந்தெடுங்க. நிலத்தை சும்மா போடக்கூடாது, அதுக்கான பயிராக தேர்ந்தெடுக்கணும். நான் அந்த பெங்களூரில் வேலை பார்க்குறேன், இந்த வடக்கு பகுதி மாவட்டத்தில் நான் இருக்கேன், நான் ஒரு பயிரை தேர்ந்தெடுக்கணும். சுருக்கமான பயிர், அதிகமான லாபம் தரக்கூடிய பயிர் என்னென்னா
நிலக்கடலை. அந்த ஒரு பயிரை பிடிச்சிக்கங்க, நிலக்கடலை ஒன்றை பிடிச்சிக்கங்க. நீங்கள் வந்து அப்படியே குப்பு குப்பு குப்புன்னு ரைஸ் ஆகலாம். உதாரணத்துக்கு சொல்கிறேன், வந்தவாசியில் இளங்கோவன் 6600 கிலோங்க, 3 ஏக்கரில் 6600 கிலோ கடலை. எப்படி நடந்திருக்கும்? 6600 கிலோ கேட்கவே ஒரு மாதிரி இருக்குல்ல? அவர் எடுத்தார், நம்பர் தரேன், பேசிக்கங்க. இதே மாதிரி இந்த பகுதியில் நம்மளுடைய குழுவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் 1800 கிலோ, நான் சொல்கிறது ஆந்திரா கடலையில் 2000 கிலோ அல்லது 2400 கிலோ பச்சை கடலை எடுக்கிறது வேற. நம்மளோட ரகத்திலேயே விஆர்ஐ 10 கொட்டை கொட்டை கடலை, இன்றைக்கி மிக்சரில் பார்க்குறீங்களா, பெரிய பெரிய உருண்டை கடலை, அதாங்க விஆர்ஐ 10. நல்ல ரேட்டுக்கு எடுப்பாங்க. அந்த ஜிஜேஜி 30ன்னு ஒன்று இருக்கும், 30, 32, 34, அதுவும் இதே மாதிரி கடலை தான். இந்த கடலையெல்லாம் நீங்கள் எங்கே போடணும்? தென்னந்தோப்பு இருக்கா? இந்த அங்கே நிழல் இருக்குது, இங்கே வெயில் அடிக்குதா? இந்த நான் நிழலில் நிற்கிறேன். இந்த வெயில் டெய்லி ஒரு 10:30 மணி 11 மணிக்கு அடிக்குமா? இந்த இடத்துல போட்டு விடுங்க. சும்மா போடுங்க சாமி, செஞ்சால் அப்படி 1 ஏக்கருக்கு தான் நான் போடுவேனா? இந்த இடத்துல போட்டு விடுங்க கடலை. அடுத்து 2வது பயிர் உளுந்து, பச்சை பயிறு, தட்டை பயிறு. இந்த 4 மட்டும் கையில் பிடிச்சிக்கங்க. கொஞ்சம் இந்த மாதிரி வறட்சி இருக்க போகுது அப்படிங்கிற நேரத்தில் எள்ளு, அப்புறம் நீங்கள் எப்படியும் நெல் போடுவீங்க. இந்த பயிர்களை இப்போ போட்டு மண்ணை வளப்படுத்திக்கங்க, மண்ணை வளப்படுத்துங்க. நான் வளப்படுத்துறதுக்கு தான் முதல் சொல்கிறேன், மண்ணை வளப்படுத்தணும். இப்போ வர்ற வழியில் ஒரு ஐயாவை பார்த்தேன், அவர் சொன்னார், என்னோட தோட்டம் நான் இயற்கை விவசாயம் செஞ்சதுக்கப்புறம் சூப்பராக இருக்குன்னாரு. இந்த வார்த்தையை அவரும் சொன்னார், ஒரு வேளாண்மை பட்டதாரியும் சொன்னார். அவங்க எப்பயும் கெமிக்கல் போட்டு விவசாயம் பண்ணுறவங்க, அவரும் சொன்னார். அப்போ அந்த இயற்கை விவசாயம் பண்ணுறப்ப என்ன நடக்குது? அந்த அம்மா சொல்லுது, என் நிலம் கல் மாதிரி இருக்குங்க, நடந்தால் கல் மாதிரி இருக்குங்க, அப்படியே களை செடிகள் கூட வளர மாட்டேங்குது அப்படின்னு அந்த அம்மா சொன்னிச்சு. அதே தான் இப்போ இந்த கூட்டத்தில் வந்திருக்க ஒரு விவசாயியும் அச்சரப்பாக்கத்துலேருந்து அவரும் அந்த வார்த்தையை தான் சொன்னார். 2 பேரும் சொன்ன ஒரே வார்த்தை என்னென்னா, இயற்கை விவசாய பொருள்களை நான் பயன்படுத்தினதுக்கு அப்புறம் கால் வச்சு நடந்தால் பொதுன்னு இருக்கு, மண் பொதுன்னு இருக்கு. இயற்கை விவசாயம்ங்கிறது ஒரு வாழ்வியல் முறைன்னு சொல்கிறது தலைப்பு. அதோட உள் தலைப்புலாம் என்ன தெரியுங்களா? இயற்கை விவசாயம்ங்கிறது மண்ணை வளப்படுத்துறது, இயற்கை விவசாயங்கிறது மண்ணுக்கான உணவை கொடுக்கறது, இயற்கை விவசாயங்கிறது மண்ணோட கட்டமைப்பை உறுதிப்படுத்துறது. இந்த இவங்க சொல்கிறாங்கல்ல, என்ன செஞ்சுட்டாங்க? மிஞ்சி போனால் என்ன செஞ்சுட்டாங்க? ஜீவாமிர்தம் கொடுத்தாங்க. ஒரு டைமில் 3 தடவை 4 தடவை ஜீவாமிர்தம் கொடுத்துருப்பாங்க. வேறு என்ன செஞ்சுருப்பாங்க? இதை கொடுத்தாலே மண் பொதுப்பு இருந்தாலே வேர் ஓடும். வேர் ஓடுனாலே அவருக்கு சொன்ன வந்தவாசி இளங்கோவனுக்கு வந்த கடலை, அதே மாதிரி மேட்டூர் தர்மலிங்கம் ஐயா தூயமல்லியில் 2800 கிலோ எடுக்கிறாரு. எப்படி அதெல்லாம் சாத்தியம்? எல்லாரும் 1000 கிலோ 1200 எடுக்கிறப்போ ஒருத்தர் 2800 எடுக்கிறார். எப்படி சாத்தியம்? தயவு செய்து நம்பிக்கை வைக்கணும், நம்ம மண்ணு மேலே நம்பிக்கை வைக்கணும். நம்ம பிள்ளைங்க தாங்க நம்ம மண், நம்ம பிள்ளைங்க தான் நம்ம மண். நம்ம பிள்ளைய நம்ம நம்பாம யார் நம்புறது? அந்த மண் நம்ம அவங்கள சரியாக படிக்க வைக்கல. படிக்க வச்சுருந்தா அவன் உருப்பிட்டுருப்பான். நம்ம அவன் மேலே கவனமே வச்சுருக்க மாட்டோம். உண்மையை நினச்சி பாருங்கள், அவங்களுக்கு வேணுங்கிறத கொடுத்து அவங்கள படிக்க வச்சு, படிக்கலையா, கணக்கு பாடம் சரியாக வரலையா, ஒரு டியூஷன், சயின்ஸ் பாடம் சரியாக வரலையா, காலையில் எழுந்திரிச்சு படிப்பா, சாயந்தரம் படிப்பா. நம்ம சொல்கிறோம்ல, பஞ்சகாவியா காலையில் தெளிங்க சாயந்தரம் தெளிங்க சொல்கிறோம்ல, அது மாதிரியெல்லாம் நம்ம செஞ்சு கொண்டு வந்திருந்தா முடியும். நம்மளுடைய மண்ணில் எல்லாம் முடியும். அதே நேரத்தில் இப்போ நான் இந்த பகுதியில் கேட்டுட்ருக்க, வடக்கு மாவட்டங்களில் கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேங்க. வடக்கு மாவட்டங்கள் தான் திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி. இந்த பகுதியில் நான் அடிக்கடி கேட்குற வார்த்தை என்னென்னா, இந்த டைமில் பட்டம் இல்லை, எதை கேட்டாலும் பட்டம் இல்லை. உளுந்து பட்டம் இல்லை, பச்சை பயிறு, தட்டைப்பயிறு, எள்ளு எதுக்குமே பட்டம் இல்லை. எப்போ தான் பட்டம் வரும்? ஏங்க, ஆடி பட்டம் தேடி விதைன்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அன்றைக்கி போய் அந்த வேலூர் விதை விற்கிறாங்களே அந்த பெரிய கடை, ராஜமாணிக்கம் கடை, அங்கே போய் கேட்டால் அவரே சொல்கிறாரு இப்போ பட்டம் இல்லை. எப்படிங்க அது நியாயம்? இங்கே பாருங்களேன், நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் சொல்லக்கூடிய இந்த பயிர்களுக்கெல்லாம் அதிக தண்ணீர் இருக்கக்கூடாது. அதான் இந்த பயிரோட அடிப்படை.
உளுந்து, பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு, எள்ளு, கடலை. அதிக தண்ணீர் இருக்கக்கூடாது. அவ்வளோதானே. நீங்கள் தண்ணி பாய்ச்சாதீங்க. தேவைன்னா தண்ணி பாய்ச்சிக்கங்க. அதுக்காக காட்டை சும்மா போடக்கூடாது. இது முக்கியமான நேரம். ஆணி பட்டத்துலேருந்தே நீங்கள் ஆரம்பிச்சிக்கங்க. நாளையிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க, இன்னையிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஆரம்பித்தாலே 90 நாள் பயிருங்க. 85 பச்சை பயிர் 60 நாள், 85 நாள், கடலை 105 நாள். மழைக்கு முன்னாடி நிறுத்திக்கலாம். அதுக்கப்புறம் மழைக்கு நீங்கள் நெல்லுக்கு போயிடலாம். காடை சும்மா போடாதீங்க.